வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் இன்டர்நெட் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தம் 42 அப்ளிகேஷன் தடை பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான 4 அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி பயன்படுத்து இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா பாப்கார்ன் டைம். இந்த அப்ளிகேஷன் மூலமா ரீசெண்டா வந்து எல்லா ஹாலிவுட் படங்களும் இதுல கிடைக்கும். அதுவும் இலவசமா கிடைக்கும். இந்த வீடியோஸை நீங்க ஹெச்டி குவாலிட்டியில் ஆன்லைன்லயும் பார்க்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இது பிளே ஸ்டோர்ல கிடைக்காதுங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது மூலமா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா பிரைவேட் வெப்சைட் மூலமா இந்த அப்ளிகேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் பேரு பிளாக் மார்ட். இந்த அப்ளிகேஷனும் பிளே ஸ்டோர்ல கிடைக்காது. இது வெளியில இருந்தா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுவும் பிளே ஸ்டோர் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் மூலமா பிளே ஸ்டோர்ல நீங்க பணம் கொடுத்து வாங்குற நிறைய சாஃப்ட்வேர்ஸ், கேம்ஸ் எல்லாமே இதுல இலவசமா எடுத்துக்கலாம். இதனாலதான் இதை பிளே ஸ்டோர்ல நீக்கம் செஞ்சாங்க. இந்தியாவிலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இதை தடை பண்ணிட்டாங்க. ஆனாலும் பிரைவேட் வெப்சைட்ல இன்னும் இந்த அப்ளிகேஷன் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம வீடியோவில் அடுத்து பார்க்க போகிற முக்கியமான ஆப்ஸ் என்ன அப்படின்னா வைஃபை கில். இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க வைஃபை கனெக்டிங்ல இருக்கும்போது மொத்தம் எத்தனை பேர் அதே கனெக்ஷன்ல இருக்கான்னு சொல்லி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் ஸ்பெஷல் ஃபீச்சர் கிடையாதுங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமா மற்ற எல்லாரோட கனெக்ஷன் கட் பண்ணிட்டு நீங்க மட்டும் கனெக்டிங்ல இருக்க மாதிரி பண்ணலாம். இதுல கில் ஆல் சொல்லிட்டு ஒரு பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டுனா மற்ற எல்லாரோட கனெக்ஷனும் கட் ஆயிரும். நீங்க மட்டும் கனெக்டிங்ல இருப்பீங்க. திரும்ப அவங்க பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள கனெக்ட் ஆகிற வரைக்கும் உங்களோட வைஃபை ஸ்பீட் டாப்ல தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ஆப் ஸ்பூஃப் கால். இந்த அப்ளிகேஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணலாம். உங்களோட நம்பர், உங்களோட பேர் எதுவுமே தெரியாம கால் பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் இந்த அப்ளிகேஷன் தடை பண்ணாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி டீட்டெயில் சொல்றேன். இங்க நீங்க யார் கால் பண்ணுச்சு அவங்க நம்பர் டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே அவங்களுக்கு என்ன நம்பர் தெரியணுமோ அந்த நம்பர் டைப் பண்ணிக்கலாம். எந்த நம்பரை வேணா நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து யார் நீங்க மவுன் வாய்ஸ்ல பேசணும், மேன் வாய்ஸ்ல பேசணும், உமன் வாய்ஸ்ல பேசணும், அதுலயும் பேசிக்கலாம். எல்லாமே கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்ட் வேணா ரெக்கார்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க பிளேஸ் கால் கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த கால் போயிடும். சரிங்களா? இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஏன் இந்தியாவில் தடை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ராய்டு வந்த புதுசுலாம் வாய்ஸ் சேஞ்சர்ல இருந்தது. அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர்ல அது கிடைக்கிறது கிடையாது. அது மாதிரி ஒரு ஆப் தான் இது. சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ண கண்டிப்பா எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி ரூட் பண்றது, அதனால வரும் நன்மைகள் என்ன, அதனால வரும் தீமைகள் என்ன என்பதை அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் உங்களை சொல்றேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் இன்டர்நெட் இன்ஃபோ. நன்றி.